தண்ணி தண்ணி பண்ணி கூட தண்ணி பாரு, ரெண்டு பக்கமும் தண்ணி வைங்க. தண்ணி பாரு. இதோ இன்னும் சற்று நேரத்தில் எஸ்பிஎஸ் நிறைவு மாநில கோப்பைக்கான மாநில இறுதி போட்டி தமிழ்நாடு காவல்துறை, வருமான வரித்துறை இரண்டு அணிகளும் களம் காண்கிறார்கள். கைத்தட்டில உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்நேரத்தில் திருமதி விஜயா சந்திரசேகரன் அக்கா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதோ இதோ மாநில இறுதிப் போட்டி ஆனால் முதல் வெற்றி புள்ளி வருமான வரித்துறை அணியினர் உளுந்துருவாங்க. அதனால பயந்துட்டு ஆனால் ராஜ்குமார் அண்ணா தமிழ்நாடு காவல்துறை அவர்கள் இந்த இடத்துல எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பார்த்து எடுத்துக்கோங்கண்ணா. வருமான வரித்துறையா காவல்துறையா? இதோ இன்னும் சற்று நேரத்தில் அன்னார் இப்ராஹிம் பாஷா திமுக அன்னார் அவர்களை வருக வருகிற அன்போடு வரவேற்கின்றோம். அருமையான ஒரு பிடி, மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி வருமான வரித்துறை இரண்டு வெற்றி புள்ளிகள் வருமான வரித்துறை சென்னை. இதோ உங்களுக்காக எஸ்பிஎஸ் நினைவு கோப்பை மாநில கபடி போட்டி இறுதிப் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நன்னேரத்தில் இவ்விழாவிற்கு ஒத்துழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீராம் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சிறப்பான ஒரு தமிழ்நாடு காவல்துறையினர் முதல் வெற்றி கணக்கை தொடங்கியுள்ளார்கள். இறுதிப் போட்டி இது. தமிழ்நாடு காவல்துறை மற்றும் காலத்தில் இதோ சிறப்பாக சாதி கொண்டிருக்கிறார். அண்ணா அதை தம்பி பார்த்து சொல்லிட்டு போங்க, தம்பி பார்த்து சொல்லிட்டு போங்க. அருமையான மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கைத்தட்டி உற்சாகப்படுத்துறாங்க. ரெண்டு டீமும் மாறி மாறி காவல்துறையா வருமான வரித்துறையா? மாபெரும் இறுதிப் போட்டியிலே நேரத்தை கூட பார்க்காமல் பார்த்து கொண்டிருக்கும் கபடி ரசிகர்களாகிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் இரு அணிகளும் தலா இரண்டு வெற்றிகளை பெற்று விறுவிறுப்பாக official time out. Jersey number 5.
ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு ஒரு கபாடி போட்டியை நடத்த தோளோடு தோளாக முன்னின்று இப்போட்டியை நடத்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரு அணிகளில் தலா 2 வெற்றி புள்ளி. வருமான வரித்துறை அணிக்காக எண் 10 களத்தில் கொண்டிருக்கிறார். இதோ இந்த பாயிண்ட் எடுத்து ஆகணும். 2 எம்பி ரைடுகளுக்குள்ளால் வருவது டூவார்டை. இதோ சிறப்பான ஒரு டூவார்டை ரைடில் ஒரு புள்ளியை பெற்றுள்ளார். இதோ இரு அணி வீரர்களும் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை அணிக்காக ஜெர்சி எண் 9 அருமையான ஒரு டேக்கிள். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி வருமான வரித்துறை அணியினர். சிறப்பான முயற்சி. இன்கம் டேக்ஸ் 4 வெற்றி புள்ளிகளும் தமிழ்நாடு காவல்துறை 2 வெற்றி புள்ளிகளும் எடுத்து எதிர்ப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மாபெரும் இறுதிப் போட்டியில் கைத்தட்டி உற்சாகப்படுத்துறாங்க. வீரர்கள் தொடர்ச்சியாக 3 நாட்களாக விளையாட்டே இருக்காங்க. நமக்காக பார்க்குற நமக்கே டயர்டாக இருக்கு. விளையாடுற அவங்களுக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும். கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அந்த கைத்தட்டல் தான் அவர்களை உற்சாகப்படுத்தும் என்பதை இங்கே தெரிந்து சிறப்பான அபிஷியல் டைம் அவுட். இந்த சிறப்பான நேரத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் இந்நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதோ தமிழ்நாடு காவல்துறைக்கான மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. இரு அணிகளும் தலா 4 வெற்றி புள்ளிகளுடன் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். போனஸ் பாயிண்ட் வருமான வரித்துறை சென்னை அணியினர்.
ஒரு புள்ளிகள் முன்னிலையில் வருமான வரித்துறையினர் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நல்ல முயற்சி, சிறப்பான ஒரு முயற்சி. தமிழ்நாடு காவல்துறையினருக்காக ஜெர்சி எண் 3 இந்த நல்ல நேரத்தில் அண்ணா திரு ராஜ்குமார் அண்ணா தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி வருமான வரித்துறை அணியினர். இரு அணியினர்களும் மாறி மாறி புள்ளிகளை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ தமிழ்நாடு காவல்துறை அணிக்காக எண் 9 போனஸ் பாயிண்ட் தமிழ்நாடு காவல்துறை. இரு அணியினரும் மாறி மாறி அருமையான ஒரு வெற்றி புள்ளியின் முன்னிலையில் வருமான வரித்துறை அணியினர் சைடில் உட்காந்துருக்காங்களா, கொஞ்சம் பாதுகாப்பாக உட்காருங்கப்பா. தங்களை தானே தற்காத்துக்கு பாதுகாப்பாக இருக்கு. இதோ வருமானத்துறை களத்தில் பாடிக்கொண்டிருக்கிறார். வருமான வரித்துறையினர் 7 வெற்றி புள்ளிகளும் தமிழ்நாடு காவல்துறை 6 வெற்றி புள்ளிகளுடன் விறுவிறுப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறை அருமையான கைதட்டி உற்சாகப்படுத்தமா. அருமையான ஒரு ரன்னிங் கான்டெஸ்ட், அருமையான ஒரு ரன்னிங் கான்டெஸ்ட். வருமான வரித்துறை இரு அணிகளும் தலா 7 புள்ளிகளை பெற்று சம பலத்துடன் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். போனஸ் பாயிண்ட் வருமான வரித்துறை அணியினர். ஆனா அந்த கிரவுண்ட் கொஞ்சம் ஈரமாக உடனடியாக தொடச்சு விடுங்கண்ணா, வலுக்கிட்டு பாருங்கண்ணா. சீக்கிரமா சீக்கிரமா தொடச்சுடா அண்ணா. சுதமான அண்ணா அவர்களுக்கு மீண்டும் வருமான வரித்துறைக்கு மன்னிக்கவும். சைடில் உட்காந்து பாதுகாப்பாக உட்காந்துப்பா. போனஸ் பாயிண்ட் வருமான வரித்துறை 1 வெற்றி புள்ளி தமிழ்நாடு காவல்துறை. ஆனால் கொஞ்சம் தொடச்சு விடணா. ஆனால் விஜய் நான் சங்கீதம் கொஞ்சம் கீழே இறங்குங்க. அது மாதிரி ஈரமாக இருக்கு பாருங்க.
தொடச்சு விடுங்க. அருமையான 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 மூன்று முத்தான வெற்றி. சூப்பர் தமிழ்நாடு காவல்துறை. சூப்பர். இதோ வருமான விற்பனைக்காக அருமையானபடி தமிழ்நாடு காவல்துறை 1+2 மூன்று வெற்றி புள்ளிகள். தமிழ்நாடு காவல்துறையினர் அபிஷியல் மாபெரும் இறுதி போட்டி. கடந்த நிலையில் ராம்குமார் சூப்பராக மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. வருமான விற்பனையினர் சிறப்பான ஒரு பிடி. 14-11. தமிழ்நாடு போலீஸ் 14 புள்ளிகளையும் இன்கம் டேக்ஸ் 11 புள்ளிகளையும் போட்டிருக்காங்க. அருமையான ஒரு புள்ளி. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி தமிழ்நாடு காவல்துறை. அபிஷியல் டைம் அவுட். தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு காவல்துறை 15 வெற்றி புள்ளிகளும் அருமையான மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. சூப்பராக வந்திருக்காருங்க. 16 வெற்றி புள்ளி. சூப்பர் ரிலீவ் நாகமணி அவர்கள் சூப்பராக ரிலீவ் இருந்திருக்காரு. இன்கம் டேக்ஸ் அணி வீரர் ஸ்ரீராம் அவர்கள் ஈடுபடுறாரு. இப்போ சிறப்பான ஒரு ரன்னிங் ஆட்டஸ். வருமான வழிபடி மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. நான்கு வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் தமிழ்நாடு காவல்துறையினர் சிறப்பாக பாடுபடுகிறார். இதோ இரு அணி வீரர்களும் நேராக பாபா அடிக்கிறது. ஓட்டைக்காக அருமையான ஒரு வெற்றி புள்ளி தமிழ்நாடு காவல்துறை. 17 புள்ளிகள் தமிழ்நாடு போலீஸ், 12 புள்ளிகள் இன்கம் டேக்ஸ் இருக்காங்க. சிறப்பான போட்டியாக இறுதி போட்டி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் தென்னழகாபுரம் சன்ரைஸ் நண்பர்களுக்கு நடத்தக்கூடிய எஸ்விஎஸ் நினைவு கோப்பையை வெல்லப்போவது எந்த அணி என்கிற பட்டம் பெறப்போவது அணி எந்த அணி என்பது இன்னும் போனஸ் புள்ளி இன்கம் டேக்ஸ் அணி வெல்ல போகுமா, தமிழ்நாடு காவல்துறை வெல்லுமா? தமிழ்நாடு காவல்துறை 17 புள்ளிகள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது மணி 2 மணி. ஆச்சரியம் என்னன்னா, கபடியை வந்து ஆண்கள் மட்டும் தான் முழுக்க ரசிப்பாங்க அப்படின்னு நாம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. பெண்களும் அதற்கு சலைச்சில்லைங்கிற மாதிரி பாருங்க, பெண்கள் அடிமைஸ் அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. கபடியை ரசிக்கிறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்காங்க. மணி 2 மணி தற்போது. இந்த நேரத்தில் கொஞ்சம் கூட கூட்ட கலையில் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. ஆண்கள் பெண்கள் எல்லா குழந்தைங்கள்னா கூட அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை படுத்து தூக்கிட்டு கீழே ஒரு கால் மட்டும் திரும்பி போயிருங்க. அளவுக்கு கபடி எல்லாம் ரசிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை வெர்சஸ் இன்கம் டேக்ஸ் அணி மோதிட்டு இருக்காங்க. 4 புள்ளிகள் முன்னிலையில் தமிழ்நாடு காவல்துறை இருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் டீம்
இரு அணிகளும் தலை சிறந்த விளையாட்டு வீரர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் தமிழ்நாடு காவல்துறையில் ராம்குமார், இலங்கேஸ்வரன், நாகமணி, ரகு, பிரதாப் போன்ற தலை சிறந்த விளையாட்டுகள் விளையாடிட்டு இன்கம் டேக்ஸில் சாந்த செல்வன், பாபு, குல்லு, ஸ்ரீராம் போன்ற 2 பேர் களத்தில் 5 வீரர்கள் இருக்காங்க. 4 புள்ளிகள் முன்னேறி தமிழ்நாடு காவல்துறை இருக்காங்க. தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறை ராம்குமார் டோரை எதிர்பார்த்தாரு. தமிழ்நாடு காவல்துறை வீரர் அருமையான இறுதிப் போட்டியில் நிறைய வீரர்களுக்கு அடிபட்டு ராம்குமாருக்கு பென்சிலியாக இருக்கு. கபாடி போட்டிகளை நடத்த எங்கள் ஸ்ரீராம் அவர்கள் தேர்வை புள்ளி எடுத்தே ஆகணும். இங்கே நிர்பந்தம். இந்தோட இடையில் புள்ளி எடுப்பாரா புள்ளி கொடுப்பாரா? மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி தமிழ்நாடு காவல்துறையினர் 20 வெற்றி புள்ளிகளுடன் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நடந்த டேக்கில் பார்த்தீங்கன்னா 2 பேர் அட்டன் டைம்லேயே பிடிச்சாங்க. காரணம் மட்டும் இல்லை, இன்னும் சேர்ந்து 2 ஜெர்சி நம்பர் 3 சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறை அணிக்காக அவருக்கு பாராட்டுக்கள். இதோ 13-21 இதோ அணியை முன்னேற்றும் உழைப்பில் வருமான வரித்துறை அணியினர் ஜெர்சிகள் 1 வேகமாக பாடிக்கொண்டிருக்கிறார். வருமான வரித்துறை 1+2 3 வெற்றி புள்ளிகள் தமிழ்நாடு காவல்துறை. ஆஃப் டைம் சைட் சேஞ்ச் 10 வெற்றி புள்ளிகள் முன்னிலையுடன் தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். முதல் பாதி முடிவில் 14-24 என்கிற புள்ளி கணக்கில் இந்த போட்டி போயிட்டு 10 புள்ளிகள் முன்னிலையில் தண்ணி இருந்தால் அபிஷியல்ஸ் கொடுப்பாங்க. கேன்லாம் எடுத்து கொடுங்க. தண்ணி கேன் அந்த கப்பை தொடங்குது. 10 புள்ளிகள் முன்னிலையில் தமிழ்நாடு காவல்துறை இருக்காங்க. ஸ்ரீராம் அவர்கள் இல்லை புல்லு ரெடி போகிறாரு. களத்தில் 7 இருக்காங்க. பரபரப்பான இந்த இறுதி போட்டி. இது அணிகளும் சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கிறார். காலத்தினால் அழியாத காவியத்தை புகைப்படமாக அண்ணார் பிடித்துக் கொண்டிருக்கும் அண்ணார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து முக்கிய சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நிகழ்வினை புகைப்படமாக பிடித்து கொண்டிருக்கும் அண்ணார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணார் SRM போனஸ் பாயிண்ட் தமிழ்நாடு காவல்துறை மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி 25-14 செகண்ட் 11 புள்ளிகள் முன்னிலை தற்போது தமிழ்நாடு காவல்துறை இருக்காங்க. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி தமிழ்நாடு காவல்துறை அணிக்கு. ஜெர்சி நம்பர் 1 சிறப்பான ஒரு பிடி.
லேங்கேஸ்வரன் ஒரு சிறப்பான டேக்கில் நிகழ்த்திருக்காரு. இது 12 வெற்றி புள்ளிகளுடன் தமிழ்நாடு காவல்துறை முன்னிலையில் ஆடி கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஒரு முயற்சி. தோவர்தா தமிழ்நாடு காவல்துறை அணிக்காக ஜெர்சி நம்பர் 3 தொடர்ச்சியாக புள்ளிகளை கொடுத்துக் கொண்டு தங்கள் அணியினை முன்னிலைப்படுத்தியுள்ளார். அம்பேர் கொடுக்குறத விட உள்ள கொடுத்துறாங்க. ஒரு வெற்றி புள்ளி தமிழ்நாடு காவல்துறை 13 புள்ளிகள் முன்னிலையில் தமிழ்நாடு. நடுவர் கொடுக்குறதுக்கு முன்னாடியே வந்து ஆப்போசிட் டிஃபரன்ஸ் வந்து சொல்லிடுறாங்க, போனஸாக இல்லையாங்கிறதுலாம் சொல்லிடுறாங்க. மீண்டும் ஒரு வருமான வரித்துறை அணியினர் இந்த இடத்துல அருமையான ஒரு தமிழ்நாடு காவல்துறை ஒரு வெற்றி புள்ளி வருமான வரித்துறை அணியினருக்கு. இந்த நேரத்தில் ஆரிமா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஆரிமா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அருமையான ஒரு வருமான வரித்துறை இரு அணி வீரர்களும் முதல் பரிசிற்காக களமாடி கொண்டிருக்கிறார்கள். கபடி களத்தில் தமிழ்நாடு போலீஸ் 48 பாயிண்ட்ஸ், இன்கம் டேக்ஸ் சென்னை 17 பாயிண்ட்ஸ். 11 புள்ளிகள் முன்னிலையில் தமிழ்நாடு காவல்துறை அணியினர் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறை ஜெர்சி நம்பர் 7 சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கிறார். மாபெரும் இறுதிப் போட்டியில் 2ஆம் பிற்பாதி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அபிஷியல் டைம் அவுட். தமிழ்நாடு காவல்துறை 28 வெற்றி புள்ளிகளும்
இன்கம் டாக்ஸ் சென்னை 14 வெற்றி புள்ளிகளுடன் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆறுங்க சிறப்பான ஒரு முயற்சி. தமிழ்நாடு காவல்துறைக்காக ஜெர்சி நம்பர் 3 3 நாட்களாக எங்களுக்கு சிறப்பான பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கும் வசந்த முன்னாடி கொஞ்சம் தொடர்ச்சி வசந்த கீழே இறங்க பிரசாந்த் டக்குன்னு இறங்க ஜாலியா அருமையான ஒரு வருமான ஈரமாக இருப்பார் மேட்டு கொஞ்சம் தொடச்சு கொடுப்பார் விளையாட கொஞ்சம் அபிஷியா தமிழ்நாடு காவல்துறை 29 வெற்றி புள்ளிகளும் இன்கம் டாக்ஸ் சென்னை 18 வெற்றி புள்ளிகளும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். 11 வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் தமிழ்நாடு காவல்துறை அணிக்காக ஜெர்சியில் 3 தொடர்ச்சியாக வெற்றி புள்ளிகளை குவித்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய ஆரிமா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி வருமான வரித்துறை அணியினர் சென்னை. ரைடர் செல்போன் 1+2 3 வெற்றி புள்ளிகள் வருமான வரித்துறை அணியினர். இதோ நெருங்கிவிட்டார்கள். 6 புள்ளிகள் முன்னிலையில் தமிழ்நாடு காவல்துறை. கைத்தட்டி உற்சாகப்படுத்துறாங்க டீம்ல. சோர்வா போயிட்டு ஒரு இறுதி போட்டி. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. 23-29 6 புள்ளிகள். அருமையான புள்ளி வருமான வரித்துறை சென்னை அணி. இந்நேரத்தில் ஆரிமா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இன்ஜினியரிங் மற்றும் எம்ஏ மற்றும் உயர் படிப்புகள் படிக்க சிறந்த கல்லூரிகளில் அட்மிஷன் ஏற்பாடு செய்து தருகிறது. சங்கர கொஞ்சம் இறங்க சங்கர குணா கொஞ்சம் கிரவுண்ட் வந்து குறைச்சிட்டு வந்துருக்காங்க. கொஞ்சம் சிரமப்படுறாங்க. ஸ்கோரை வந்து குறைக்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் குணா ஓடுங்க. டைம் அவுட். தமிழ்நாடு காவல்துறை இரு அணி வீரர்களும் ஆரிமா எஜுகேஷன் திரு பி தினேஷ் பாபு. இரு அணி வீரர்களும் சிறப்பாக களமாடி கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஒரு வெற்றி புள்ளி. ஜெர்சி நம்பர் 3 அருமையான ஒரு வெற்றி புள்ளி. தமிழ்நாடு காவல்துறை 30 வெற்றி புள்ளிகளும் வருமான வரித்துறை 24 வெற்றி புள்ளிகளுடன் விறுவிறுப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மாபெரும் இறுதி போட்டியில் கோப்பையை வெல்ல போகும் அணி எது என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும்.
தமிழ்நாடு காவல்துறையினருக்காக ஜெர்சிகள் 3 தொடர்ச்சியான புள்ளிகளை குவித்துக் கொண்டிருக்கின்றார். ஸ்ரீராம் அவர்களுக்கு தேர்வு எடுக்கப்பட்டது. 6 வெற்றி புள்ளிகளுடன் முன்னணியில் தமிழ்நாடு காவல்துறை அணியினர். வருமான வரித்துறையினராக ஜெர்சியில் 18 தமிழ்நாடு காவல்துறை 31 வெற்றி புள்ளிகள். வருமான வரித்துறை சென்னை. அபிஷியல் டைம் அவுட். டெக்னிக்கல் இஷ்யூஸ். விறுவிறுப்பாக பாடிக்கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறை வீரர் 7 புள்ளிகள். பார்வையாளர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ச்சியாக கடும் போட்டிகளை மேற்கொண்டு இரவு பகல் பாராமல் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருமையான ஒரு மீண்டும் ஒரு அருமையான ஒரு வெற்றி தமிழ்நாடு காவல்துறை. வருமான வரித்துறை 25 வெற்றி புள்ளிகள். தமிழ்நாடு காவல்துறை அருமையான ஒரு கைத்தறி உற்சாகம். அருமையான ஒரு தாக்கல் தமிழ்நாடு காவல்துறை. வீரமிக்க எந்த பொருள் காயமெல்லாம் ஒரு பொருட்டல்ல, வெற்றி தான் எங்களுக்கு பொருட்டு என்று சிறப்பாக உரையாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறை 33 வெற்றி புள்ளிகளும், வருமான வரித்துறை 25 வெற்றி புள்ளிகளுடன் விறுவிறுப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். வருமான வரித்துறைகளுக்காக 6. ஐஸ் கீட்டில் போட்டு கவரில் துணியில் போட்டு கட்டி வைக்கணும். 8 புள்ளிகள் முன்னிலையில் ஒரு சோகமான ஒரு கடைசி 5 நிமிடம்
அப்படியே இருக்காங்க பாருங்க. அந்த கான்ஃபிடண்டாக உட்காந்துருக்காரு. ஒரு பெரிய அப்செட், ஒரு மனசுக்குள்ள வலி இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அதெல்லாம் தாண்டி கபடி விளையாட்டுறதுக்கு விளையாட்டு தான் இருக்காங்க. உடல் கபடியை உயிரென்று விளையாடிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை 33 வெற்றி புள்ளிகளுடன் குறிப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். டைம் அவுட். ஆனால் அது கீழே போகலாம். ஃபஸ்ட்டு டக்குனு ஓடு. நான்கு பேர் இதுக்குள்ள பாயிண்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். 2-1 பார்ப்போம். கடைசி 4 நிமிடங்கள். 6 மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி வருமான வரித்துறை. வருமான வரித்துறைக்கு 2-1. அபிஷியல்ஸ் டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவெடுப்பார்கள். சரியான முடிவெடுப்பார்கள். 8 புள்ளிகள் முன்னிலையில் தமிழ்நாடு காவல்துறையினர் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பரபரப்பான இறுதி போட்டி இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. காவல்துறையா வருமான வரித்துறையா எந்த அணி கோப்பையை கைப்பற்றுவார்கள்? இன்னும் சற்று நேரத்தில் கடைசி 3 நிமிடங்கள். இதோ சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி தமிழ்நாடு காவல்துறை. ஒன்பது வெற்றி புள்ளிகள் முன்னிலையுடன் தமிழ்நாடு காவல்துறை நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஜெர்சி நம்பர் 3 கைத்தட்டி பாராட்டினாங்க. அவர் தான் முன்னிலைக்கு கொண்டு போனார். ஜெர்சி நம்பர் 3. கடைசி 2 நிமிடங்கள். இரு அணிக்கும் தமிழக காவல்துறைக்கு 9 புள்ளிகள் முன்னிலை தமிழக காவல்துறை. தமிழ்நாடு போலீஸ் 35 points, இன்கம் டேக்ஸ் சென்னை 26. அருமையான ஒரு சூப்பர் டேக்கல். அருமையான ஒரு சூப்பர் டேக்கல். 2 வெற்றி புள்ளி வருமான வரித்துறைக்கு. கடைசி 1 நிமிடம். இரு அணியும் சரி சமபலத்துடன் மோதினாலும்
சற்று முன்னிலையில் தமிழ்நாடு காவல்துறை அணி 7 புள்ளிகள் முன்னிலையில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். மணி பிரதர்ஸ் பயிற்சியாளர் அண்ணா